ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? இன்றைக்கி நம்ம வந்து இண்டக்ஷனில் வந்து பேம்பினோ பாஸ்தா பண்ண போகிறோம். இதுக்கு முதல்ல நான் வந்து தண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இதில் எல்லாம் காட்டியிருக்கும். என்கிட்ட அதுக்கேற்ற வெசல்ஸ் இல்லை, அதுக்கேற்ற இது வச்சுருக்கேன். இப்போ நான் ஆன் பண்ணிக்கிறேன். இது நல்லா கொதிச்சக்கப்புறம் நம்ம வந்து பாஸ்தா ஆட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ பேம்பினோ நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் பாஸ்தா. இப்போ நான் இதை போட்டுட்டேன். இப்போ வந்து இது ஒட்டாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் போட்டுக்கோங்க. போட்டுட்டு லைட்டாக கலரி விட்டுக்கோங்க. இது நான் வந்து 5 to 10 minutes வெந்தக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் 100 ஹீட்டில் வச்சு பண்ணிட்டேங்க. இது நல்லா இதுவாகிடுச்சு. இன்னும் 5 minutes கழிச்சு ரெடி ஆகும். ரெடி ஆனதுக்கப்புறம் இது வெந்துடுச்சான்னு செக் பண்ணலாம். இதுக்கப்புறம் நம்ம வந்து காய்கறி போட்டு தாளிக்கலாம். இப்போ இது நல்லா வெந்துடுச்சு. எடுத்து இதில் நான் பார்க்க போகிறேன். நல்லா இதுவாக இருக்குது, சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்குது. 5 minutes இதிலே இருக்கட்டும். இதுக்கப்புறம் வடிகட்டிடலாம். இப்போ தாளிப்புக்கு தேவையானதை நான் காட்ட போகிறேன் உங்களுக்கு. பார்த்தீங்களா, இது நல்லா ஸ்பாஞ்சியாக வெந்துடுச்சு பாஸ்தா. இது வடிகட்டி நான் வச்சுருக்கேன். இப்போ தாளிக்க போகிறேன். நம்ம வந்து குக்கரில் பண்ண போகிறோம். 100 இதில் வச்சுருக்கேன். ஆயில் ஹீட் ஆகுது. இப்போ தாளிப்பு போட போகிறேன். தாளிப்புக்கு வந்து பிரிஞ்சு இலை, அதுக்கப்புறம் பட்டை, இதெல்லாம் போட்டுக்கலாம். ஆனால் நான் வந்து ஜஸ்ட்டு வந்து நார்மல் தாளிப்பு தான் போடுறேன். எனக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்காதுனால. இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி வதங்கிட்டு இருக்குது. எப்போவுமே வதங்கிறதுக்கு ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டுக்கோங்க. இது வதங்கினதுக்கப்புறம் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் காய்கறி போடலாம். இப்போ பார்த்தீங்களா, வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்குது. ஆயிலும் போட்டுக்கலாம். நான் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுட்டேன். அப்புறம் ஒரு சிட்டிக்கு மஞ்சள்தூள் போட்டேன். தேவைன்னா மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா காய்கறி போடும்போது ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இது கோல்டன் ப்ரௌன் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம காயை போட்டு வதக்கலாம். அது மாதிரி தண்ணி வந்து எப்போவுமே வந்து எதை வேக வைக்கிறோமோ அதையே நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், யூஸ் ஆகும். நான் வந்து கொஞ்சம் தண்ணி போட்டு இதுக்கு இது பண்ணுறேன். அதை பாஸ்தா வேக வச்ச தண்ணியிலே இதை கொதிக்க விட்றேன். இது கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் காட்டுறேன். வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ காலிஃப்ளவர், கேரட்டு, பீன்ஸு, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு நீட்டாவோ பொடியாவோ எப்படி வேணால் அரிஞ்சு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். எல்லாம் போட்டுட்டேன். இது 5 to 10 minutes இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தேவையான பவுடர்லாம் போட்டு இது கொதிக்க விடலாம். மஞ்சத்தூள், சீரகத்தூள், காரத்துக்கு வந்து என்னென்ன தேவையோ. இது 100 ஃப்ளேமில் வச்சு இதுவாகிட்டு இருக்குது. ஓரளவுக்கு இதுவாகிருக்கு. மஞ்சத்தூள் போட்டு இப்போ தேவையான நான் பவுடர் போட போகிறேன். அது வேகிறதுக்கு சீரகத்தூள், காரத்தூள், மிளகுத்தூள், ரெட் சில்லி 1/2 ஸ்பூன், சாம்பார் தூள் பிடிச்சா சேர்த்துக்கோங்க. நான் எனக்கு பிடிக்கும், அதனால் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கரம் மசாலா 1/2 சிட்டிக்கு, பட்டை வந்து எனக்கு இதுவாக பிடிக்காது ஸ்மெல்லு, அதனால் நான் பவுடராக வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அது ஒரு கொஞ்சம் சிட்டிக்கு, 1/2 சிட்டிக்கு. இந்த கிளைமேட் கொஞ்சம் இதுவாக கோல்டு ஃபீவர்லாம் வரனால பெப்பர் நல்லா ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஹிமாலயன் சால்ட், இந்து உப்பு. அப்புறம் வந்து பூண்டும் பொடி பொடியாக அரிஞ்சு போட்டுக்கோங்க. இஞ்சியும் போட்டுக்கோங்க. இதெல்லாம் வெங்காயம் தக்காளி தாளிப்பு போடும் போதுமே போட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி போட்டுட்டேன், ஆனால் உங்களுக்கு வீடியோவில் காட்டல. இப்போ இது நல்லா கொதிச்சுட்டு வருது. 10 to 10 minutes இது நல்லா வந்து வேகணும். ஒரு மூடி போட்டு மூடி விட்டுடலாம். விசில்லாம் விடாதீங்க. காய் வெந்து ரொம்ப இதுவான இழுத்து போயிடும். பார்த்தீங்களா, நல்லா வெந்து வந்துடுச்சு. எல்லா காயும் வெந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து பாஸ்தாவை போட்டு ஆட் பண்ண போகிறோம். பார்த்தீங்களா, நான் எல்லாம் போட்டு பாஸ்தா போட்டு காய்கறியோடு சேர்த்து இது பண்ணியாச்சு. ஒரு 5 minutes இந்த சிம்லே போகணுங்க. அப்படியே ஹீட்லேயே வைங்க, ரெடி ஆகிடும். இதை வந்து பிளேட்டிங் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பார்த்திங்களா, அழகாக வந்து பிளேட்லேயும் எடுத்து வச்சுட்டேன்.
இன்றைக்கி வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பாஸ்தா பண்ணியிருக்கேன் காய்கறிலாம் போட்டு. இதை வந்து அடிக்கடி நான் செய்ய மாட்டேன், மந்த்லி 2 months ஒன்ஸ் அந்த மாதிரி எப்பயாவது ரேர் தான் இது. இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் காய்கறிலாம் போட்டிருக்கிறதுனால. இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பிடிச்சிருந்தா இதை கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு. அப்புறம் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.